திருஷ்டமாத்திரே புனः உரு புருஷார்த்தாத்மகம், புருஷார்த்தங்கள்லேயே சிறந்த புருஷார்த்தம். இது ஒரு பெரிய விஷயம். அதாவது வள்ளுவர் ஹிந்துவா, வள்ளுவர் ஜெயினா, வள்ளுவரை எந்த மதத்தில் கொண்டு சேர்க்கறது, அவர் இஸ்ரேல்லேருந்து வந்திருக்காரா, கிட்டத்தட்ட வள்ளுவருக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், அவருக்கு ஏதோ ட்ரெஸ்ஸை போடலாம், அப்புறம் பார்க்கலாம் அவருக்கு என்ன ட்ரெஸ் போடலாங்கிறத. வள்ளுவர் ஹிந்துவா, அதில் பல பேர் என்னன்னா, இல்லை சார் சம் டெக்ஸ்ட் சே ஹீஸ் ஜெயின். இப்போ ஜெயின்னா என்ன பண்ணணும், அமித்ஷாவை தான் போய் கேட்கணும் இல்லையா. ஜெயின்னா என்ன அப்படின்னா ஜீன மதத்தினுடைய ஆதாரம். அதனால தான் எங்களுக்கு நல்ல வேளை இப்போ ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் படிக்கும்போதோ எங்கள் ஆச்சாரியன் 6 மாதம் அத்வைத்தம், 3 மாதம் பௌத்தம், எல்லா மதத்தினுடைய ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொடுப்பா. நாங்கள் ஜீன மதத்தையே ஒரு 3 மாதம் படிச்சுருவோம். அந்த ஜீன மதத்தை படிக்கும்போது கிட்டத்தட்ட 3ஆவது மாதம் ஆனவுடனே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஜீன கோவிலுக்கே போக வேண்டிய நிலைமை வந்துடும். அந்த அளவுக்கு ஜீனத்தை ஊட்டிடுவா. அதில் சியாத்வாதம்னு உண்டு, அநேகாந்தவாதம்னு ஜீன மதத்தில் உண்டு. ஜீன மதத்தில் பகவானை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லையே சார், இங்கே ஜிஎன்செட்டி ரோடில் ஒரு ஜெயின் மந்திரில் காட்ஸ் டெம்பிள்னு போட்டிருக்காளே. பிற்காலத்தில் வந்த ஜெயினர்கள் எந்த மதஸ்தர் மகாவீரர் தெய்வமே இல்லைன்னு சொன்னாரோ, தெய்வமே இல்லைன்னு சொன்னவருக்கு ஒரு கோவில் வைக்க ஆரம்பிச்சார். So they revere the person who says there is no God. That is not just only for Jaina Matam. In Chennai, in Tamil Nadu, people who said there is no God also have statues. But the point remains different inga. Enna சியாத்வாதம் உண்டு. அந்த சியாத்வாதத்தில் பகவானை ஜீன மதம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல் குறளை படிங்கோ. முதல் குறள் என்ன? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஒரு வார்த்தை போட்டுட்டார். அப்பவே ஜீன மதம்ங்கிற அந்த ப்ரொபோசிஷன் க்ளோஸ்ட். அவர் ஜீனரா இருந்திருக்கவே முடியாது. 10வது குறள், பிறவிக்கடலை நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவன் ஒரு வார்த்தையை போட்டுட்டார், அடின்னு சொல்லிட்டார். அப்படின்னா உருவம் இருக்குன்னு சொல்லிட்டார். உருவமே இல்லாதவருக்கு எங்க நீங்க அடியை தேடின்னு போவேள் இல்லையா. அதனால இறைவன் அடின்னு விட்டார். அதுலயே போயிடுத்து. இதுல மகாஜானிகள் நம்ம தமிழ் மொழியில இருக்கா பாருங்க சார். இந்த முதல் 10 கடவுள் வாழ்த்து இருக்கு பாருங்க, அது வள்ளுவரே எழுதலேன்னு விட்டா. அதை பண்ணிடலாம் பாருங்க. பின்னாடி இன்சர்ட் பண்ணிட்டா யாரோ, இது வள்ளுவரே எழுதல. அடுத்தது மழையை பத்தி எழுத ஆரம்பிச்ச போதுதான் வள்ளுவர் விட்டார்னார். சரி சுவாமி, ஒத்துக்கலாம். 610வது குறள்ல வள்ளுவர் என்ன பண்றார்? சோர்வில்லாத மன்னவன் தான் நாட்டுக்காக உழைத்தால் அவனுக்கு கிடைக்காதது எது? அவனுக்கு உலகமே கிடைக்கும். எந்த உலகம்? உலகளந்தான் தாயதெல்லாம் சேரும்னு உலகளந்தவனுடைய உலகம் கிடைச்சுடோன்னு விட்டார்.